ஹாய், வெல்கம் டு தமிழ் ஃபார்மா கெமிஸ்ட்ரி. இன்னைக்கு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் மெட்டபாலிசம் டாபிக் பார்க்கலாம். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷினாக இருக்கும். உங்களுக்கு எல்லா பெரிய கொஷின்லேயும் ஒரு டிவிஷனில் இது கேட்பாங்க. என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னா வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. அது மாதிரி ப்ரெக்னன்சி, ஏஜ், ஜெண்டரு, பாலிமார்பிசம், லிவர் டிசீஸ், கிட்னி டிசீஸ், டயபெட்டிஸ், ப்ரெக்னன்சி, இது மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ் வந்து ட்ரக் மெட்டபாலிசம் தான் அஃபெக்ட் பண்ணும். மெட்டபாலிசங்கிறது ரெண்டுக்கும் பொதுவானது. எது எதுக்குன்னா ட்ரக்குக்கும் பொதுவானது, அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு மெட்டபாலிசம் ஆகுது. ஸோ சேம் என்சைம் தான் இன்வால்வ் ஆகிருக்கு. ஃபுட்டு மெட்டபாலிசத்துக்கும் அதே என்சைம் தான் இன்வால்வ் ஆகிருக்கு. ட்ரக் மெட்டபாலிசத்துக்கும் அதே என்சைம் தான் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ சேம் என்சைம் வந்து நம்ம மெட்டபாலிசத்துக்கு தேவைப்படுது. மெயினாக எல்லா ட்ரக்கும் மெட்டபாலிசம் ஆக பண்ணுற என்சைம் வந்து சைட்டோக்ரோம் P450. இது வந்து ஒரு ஹீம் புரோட்டீனுங்க. அதே மாதிரி ஜீனோபயாட்டிக்ஸ்ங்கிறது நம்ம வெளிப்புற காரணிகள், வெளியிலேருந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, சுவாசிக்கிறது, அது இல்லாத நம்ம குடிக்கிறது எல்லாமே ஜீனோபயாட்டிக்ஸ். இது நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது மெட்டபாலிசம் பண்ணுற மெயினான என்சைம் வந்து சைட்டோக்ரோம் P450 அப்படிங்கிற ஃபேமிலியில் சப் ஃபேமிலி இருக்குது. அதில் நிறைய ஐசோஃபார்ம்ஸ் இருக்குது. நம்ம எப்படி ஐசோமர்ஸ் படிக்கிறோமோ அது மாதிரி இது மாதிரி ஐசோஃபார்ம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதை மெயினாக இருக்கிற ஐசோஃபார்ம்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 3A4, 3A5, 3A7, 3A43 இதெல்லாம் வேரியஸ் இம்பார்ட்டன்ட் ஐசோஃபார்ம்ஸ். எதுக்குன்னா மெட்டபாலிசம் பண்ணுறது, ட்ரக் மெட்டபாலிசம், அது இல்லாத நம்ம சாப்பிட்ற சுவாசிக்கிறது எல்லாத்தையும் மெட்டபாலிசம் பண்ணுற மெயினான என்சைம் வந்து சைட்டோக்ரோம் P450, அதனோட ஐசோஃபார்ம்ஸ். சைட்டோக்ரோம் P450 எதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுது, நம்ம உடம்புல என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, பைல் ஆசிட் டீடாக்சிஃபிகேஷன். நம்ம உடம்புல சுரக்கிற ஹார்மோன்ஸு, பைல் ஆசிட்ஸு எல்லாத்தையும் மெட்டபாலிசம் பண்ண வேண்டியது சைட்டோக்ரோம் P450. அது இல்லாத நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு அதையும் வந்து மெட்டபாலிசம் பண்ணுறது, மெட்டபாலிசம் பண்ணால் எலிமினேஷன் பண்ணுறது பண்ணிட்டு. ஸோ மெட்டபாலிசம்னா ஆல்ரெடி நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம், phase 1, phase 2 பார்த்துருக்கோம். phase 1ங்கிறது ஆக்சிடேட்டிவ், phase 2ங்கிறது கான்ஜுகேட்டிவ். ஸோ இது ரெண்டுத்தையும் பண்ணுறது வந்து இந்த சைட்டோக்ரோம் 450. இதனோட ஸ்டேட் வந்து கம்மியானாலும் அதிகமானாலும் நம்மளோட ட்ரக்கோட மெட்டபாலிசம் ரேட் அதிகமாகும் இல்லை கம்மியாகும். ஸோ நம்ம ஃபேக்டர்ஸ் வந்து எதை பொறுத்ததுன்னா, நம்ம உடம்புல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சைட்டோக்ரோம் P450 ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அதை பொறுத்து நம்மளோட ட்ரக் மெட்டபாலிசம் அதிகமாகும் இல்லைன்னா கம்மியாகும். ஸோ இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நியூபார்ன் பேபிஸ்க்குலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், அடல்ட்ஸ்க்குலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வயசு ஆயிடுச்சுனாலும் அது ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ். இதை பொறுத்து தான் நம்ம ஃபேக்டர்ஸ் அமையும். நெக்ஸ்ட் ஃபேக்டர் வந்து ஸ்பீசிஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ரேட்டு, கினியா பிக் இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்பீசிஸ். நம்ம ஒரே ட்ரக் ஆம்ஃபிட்டமின்ங்கிறது ஒரே ட்ரக். இப்போ இது எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது அதனோட மெட்டபாலிசம் பாத்வே வந்து டிஃபர் ஆகுது. இப்போ ரேட்டுக்கு வந்து மெட்டபாலிசம் பாத்வே வந்து எப்படி நடக்குதுன்னா, அரோமேட்டிக் ஹைட்ராக்சிலேஷன் நடக்குது ஆம்ஃபிட்டமின்ல. அதே ஆம்ஃபிட்டமின் வந்து ரேபிட்டு, கினியா பிக்கு கொடுக்கும்போது ஆக்சிடேட்டிவ் டீஅமினேஷன் நடக்குது. ஸோ 2 பாத்வேல ஒரே ட்ரக் வந்து மெட்டபாலிசம் வந்து டிஃபர் ஆகுது, பாத்வே வந்து டிஃபர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ரேபிட்ல ஒரு பாத்வே நடக்குதுன்னா ரேட்ல ஒரு பாத்வே நடக்கு. நெக்ஸ்ட் ஃபேக்டர் நம்ம பார்க்குறது ஸ்ட்ரெயின் டிஃபரன்சஸ் வந்து எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னா, இப்போ 2 ரேபிட் பார்க்குறீங்க. ஒன்று வந்து காட்டன் டெயில் ரேபிட்டு, இன்னொன்று வந்து நியூசிலாந்து ரேபிட். இந்த ரெண்டுலேயும் லிவர் என்சைம் அமௌண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு வந்து டிஃபர் ஆகும். அதனால் நம்ம எக்ஸோபார்பிட்டால் கொடுத்தோம்னா காட்டன் டெயிலில் வந்து 10 டைம்ஸ் ஃபாஸ்டராக நடக்கும் மெட்டபாலிசம். அதேமாரி நியூசிலாந்து ரேபிட்டில் வந்து கம்மியாக நடக்கும். அப்போ மைக்ரோ என்சைம்ஸ் லெவல்ஸ் வந்து நம்ம மெட்டபாலிசம் என்சைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது அதிகமாகவும், மெட்டபாலிசம் கம்மியாக இருக்கும்போது கம்மியாகவும் நடக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். அதேமாரி நம்ம கேஜில் வச்சு நம்ம லேபில் ப்ரொடியூஸ் பண்ணுற ரேபிட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மெட்டபாலிசிங் என்சைம். காட்டில் இருக்கிறது வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஜெனட்டிக் ஃபேக்டர். ஃபிகரில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 டைப்ஸ் ஆஃப் ஹேர்ஸு, ஐஸு டிஃப்ரென்ஸு, இந்தமாரி அது எப்போ டிஃபர் ஆகும்னா ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் ஆகும்போது டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் த ட்ரக்ஸ் வந்து டிஃபர் பண்ணும். லைக் ஃபினட்டாயின், டைகோமரால், இந்த மாதிரி ட்ரக்ஸுக்கோட ஆக்சிடேஷன் ரேட் வந்து டிஃபர் ஆகும் டியூ டு ஜெனட்டிக் ஃபேக்டர். இதே பார்த்தீங்கன்னா விமனுக்கும் மென்னுக்குமே மெட்டபாலிசம் ஆஃப் நிக்கோட்டின் அண்ட் ஆஸ்பிரின் வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து 6 டிஃபரன்சஸ் இன் மெட்டபாலிசம்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஏஜ் அண்ட் மெட்டபாலிசம். எப்படி ஏஜ் கம்மியாக இருக்கும்போதோ இல்லை அதிகமாக இருக்கும்போதோ எப்படி வந்து மெட்டபாலிசம் ரேட் டிஃபர் ஆகுது நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ வயசானவங்களுக்கு வந்து மெட்டபாலிசம் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதே யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அதிகமாக இருக்கும், நியூபார்ன் பேபிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுதான் வந்து ஏஜ் டிஃபரன்சஸ். ஏஜ் இஸ் ரிலேட்டட் டு ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம். ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசமும் ஏஜுக்கும் ரிலேஷன் இருக்குது. எப்படின்னா லிவரோட சைஸ் அண்ட் பிளட் ஃப்ளோ வந்து ஏஜை பொறுத்து மாறுபடும். அது மாறுபடும் போது அந்த ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் வந்து டிஃபர் ஆகும். இது ஏஜ் வைஸ் டிஃபர் ஆகும். 6 monthsக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து மெட்டபாலிசம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதேமாரி 40 yearsக்கு மேலே ஆகும்போது ஏஜிங் ஆகும்போது அது மெட்டபாலிசமும் கம்மியாக இருக்கும். நடுவில் இருக்கிற பீப்புளுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து மெட்டபாலிசம் ரேட்டு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபேக்டர் ட்ரக் அண்ட் நியூட்ரிஷன். நியூட்ரிஷன் நல்லா நியூட்ரேட்டட் பாடி, ஹெல்த்தியாக இருக்கிற பாடியில் வந்து மெட்டபாலிசம் நல்லா நடக்கும். இப்போ டெஃபிஷியன்சி, இந்த நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா என்சைம் டெஃபிஷியன்சி இருக்கும், அதனால் மெட்டபாலிசம் ஒழுங்காக நடக்காது. ஸோ என்சைம் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா நாம் எடுக்கிற நியூட்ரிஷனை பொறுத்து இருக்குது. ஸோ ஹெல்தி பாடியில் வந்து நமக்கு புரோட்டீன் டெஃபிஷியன்சி இல்லாத பாடி அதாக இருந்ததுன்னா ஹெல்தி பாடியில் வந்து அப்சார்ப்ஷனும் மெட்டபாலிசமும் எக்ஸ்கிரீஷன் நல்லா நடக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஜெனட்டிக் பாலிமார்பிசம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பிளட் குரூப்பு ஏ பி ஓ இது மாதிரி டிஃப்ரெண்ட் பிளட் குரூப் இருக்கிறதே டிஃப்ரெண்ட் பாலிமார்பிசம் தான். ஸோ இந்த ஜெனட்டிக்லேயே அதில் இருக்கிற சப் குரூப்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனட்டிக் மாடிஃபை ஆன ஒரு பட்டாம்பூச்சி இருக்குதுன்னா ஒரே மாடிஃபிகேஷன் இருக்கிற பட்டாம்பூச்சியில் அதுலேயே டிஃபரான சப் குரூப்ஸ் இருக்கிறது தான் ஜெனட்டிக் பாலிமார்பிசம். இதில் வந்து என்சைம்ஸ் வந்து டிஃபர் ஆகும். மெட்டபாலிசம் என்சைம்ஸ் வந்து ஈச் சப்ஸ் குரூப் ஏ பிளட் குரூப்பு, ஓ பிளட் குரூப்பு, பி பிளட் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு மெட்டபாலிசம் வந்து டிஃபர் ஆகும். ஏன்னா டியூ டு டிஃபர் இன் மெட்டபாலிசிங் என்சைம்ஸ். நெக்ஸ்ட் என்சைம் இண்டக்ஷன். இண்டக்ஷன்னா இன்டியூஸ் பண்ணால் தூண்டுறது. ஸோ நம்ம சைட்டோக்ரோம் P450 என்சைம் வந்து ஒரு ட்ரக் தூண்டும் போது இன்னொரு ட்ரக்கோட ஆக்ஷன் வந்து என்ன ஆகும்னா கம்மியாகும். ஏன் கம்மியாகும்னா மெட்டபாலிசம் அதிகமாகும். ஃபினோபார்பிட்டால் எடுத்துக்கும் போது சைட்டோக்ரோம் 450யோட ஆக்டிவிட்டியை வந்து அதிகம் பண்ணும்போது மெட்டபாலிசம் ரேட் அதிகமாகும். மெட்டபாலிசம் ரேட் அதிகமாகும் போது வார்ஃபேரின் கொடுக்கும்போது வார்ஃபேரினோட மெட்டபாலிசம் ரேட் அதிகமாகிட்டு மெட்டபாலிசம் ஆனால் உடம்புலேருந்து அது வெளியில் போயிடும். அதனால் நம்ம டோஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும், அதிகமாக கொடுக்கணும். எப்போ ஃபினோபார்பிட்டால் கொடுக்கும்போது. ஸோ ஃபினோபார்பிட்டால் இஸ் எ என்சைம் இன்டியூசிங் ஏஜென்ட். நம்ம ட்ரக் சாப்பிடும்போது அது கூட நம்ம சாப்பிட்ற ஹெர்ப்ஸ் அண்ட் ஃபுட்டு வந்து எப்படி நம்ம ட்ரக்கோட ஆக்ஷனை வந்து கம்மி பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். பிளாக் பெப்பர் எடுத்துக்கிட்டோம்னா சைட்டோக்ரோம் 450 வந்து ஆக்ஷனை வந்து கம்மி பண்ணும், அதனால் மெட்டபாலிசம் ரேட்டு கம்மியாகும். கிரேப் ஃப்ரூட்டு, கேபேஜு, ஆனியன் இதெல்லாமும் சேர்ந்து என்ன ஆகும்னா சைட்டோக்ரோம் 450யோட ஆக்ஷனை வந்து கம்மி பண்ணும். அதனால் நம்மளோட ட்ரக் மெட்டபாலிசிங் ரேட் வந்து கம்மியாகும். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா என்சைம் இன்டியூசஸ் எதெல்லாம் இன்டியூஸ் பண்ணோம் என்சைம்னு பார்த்தோன்னா ஆல்கால், சிகரெட் ஸ்மோக்கிங், இது மாதிரி ஃபினட்டாயின், ரிபோஃப்ளாவின் அது மாதிரி ட்ரக்ஸ் வந்து என்சைமை வந்து இன்டியூஸ் பண்ணும். என்சைம் இன்ஹிபிட்டார்ஸ் எந்தெந்த ஃப்ரூட்ஸு அண்ட் மெடிசன்ஸ் வந்து இன்ஹிபிட் பண்ணணும்னு கொடுத்துருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.